பேரன்புக்கும் மரியாதைக்குரிய எனதருமை மக்களாகிய நீங்கள் கருணை உள்ளத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்லவரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் இந்த மிகப்பெரிய பள்ளி வளாகத்தில் இங்கு எல்லோரும் சூழ்ந்திருக்கின்றீர்கள். ஒரு காந்தி, புத்தன், இயேசு, காமராஜர் அவர் வழியில் வாழ்ந்தவர் ஆம்சிங் ஸ்ட்ராங். அவர் ஸ்ட்ராங்கை பாருங்க எப்படி இருக்குது. அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தெய்வ அம்சம். கருணை உள்ளம் படைத்தவர், அன்னதான பிரபு, ஆடைதான பிரபு, மனிதநேயம், மண்ணின் மைந்தன், பட்டதாரி. ஆனால் அவர் சொல்வதை செய்வதை விட சொல்லாமல் செய்தது நிறைய இருக்கின்றது. நம்மோடு வாழவில்லை, பேசவில்லை, இருக்கவில்லை என்றுதான் இப்பொழுது அர்த்தம். நாம் அவனுக்கு குமிழி இருக்கிற அத்தனை மக்களும், அந்த மாணவ மாணவியருக்கும் அவர் நம்மோடு இருக்கின்றார். இறக்கவில்லை, இறந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதை போல் இறந்தவர்கள் எல்லாம் நம்மோடு மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் புகழ் ஒரு நொடியிலும் மங்காது. அது ஒளி வீசும், அது சுடர். குமரி முதல் இமயம் வரை அவருடைய நன்மைகள் மக்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கும். நாம் தூங்கினாலும் அதை விழித்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு படைத்தவர், நல்லவர், வல்லவர். என்னுடைய ஒரு மகன் என்றே சொல்லலாம். பெற்றவருக்கு ஒரு மகன்னா பெறாத தாய்க்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மகனும் இவரும் மகன் என்றாம். ஆனால் அவருடைய ஈன்ற பொழுதில் பெரிதுயக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்றைக்கு அந்த தாய் கலங்கி இருக்க மாட்டாள். கண்ணெதிரே நன்றாக நின்று இந்த காட்சியெல்லாம் பார்த்து மனம் கொஞ்சம் கொதித்திருக்குமே தவிர இந்த மறைவை அவர்கள் மறைவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நிறைவாக ஏற்று அந்த மகானுடைய சொற்பொழிவில் இந்த மதிய வேளையில் எனக்கு பேச வைத்து வாய்ப்பளித்த உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஐயா, நான் நேற்று திருப்பதிக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் வந்தேன். இப்படின்னாங்க. எனக்கு அண்ணா நகர் மேற்குல வீடு. என் பேர் ரமணி, 76 வயது. அந்த பேப்பரை பார்த்ததும் பேகை தூக்கி அப்படியே போட்டுட்டு நேராக பொசுவாக்கம் வந்தேன். 7M பொசுவாக்கத்தில் வந்ததும் 29 சீரியேக்கு பெரம்பூரில் வந்தேன். பெரம்பூரில் இறங்கினதும் ஐயா இன்றைக்கு போகிற வழி எதுன்னாங்க. க்யூவில் போனோன்னாங்க. உள்ள அமைப்பு அழைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நல்லதை விதைத்தவன் நல்லதை அறுவடை செய்து விட்டான் என்பதை கடைசி முழக்கம். நன்றி, வணக்கம்.